ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் மூவி பற்றின ஒரு ரிவ்யூ தான். மூவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாமான்னு சொல்ல முடியாது. பட் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சிங்கிளாக போய் ஃபேமிலியாக போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ப்ரோடல்னஸ் இருக்குது. காஞ்சூரிங் சீரீஸில் அது பஞ்சமே இருக்காது, அது டவுட்டே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சீரீஸ், இந்த பர்டிகுலர் மூவி வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1987 டைம் லைனில் வந்து நடக்குது. ஸோ நம்ம எட்டர் லோரைன் அவங்களோட பாஸ்ட் அண்டு அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், இந்த கேஸ் இதெல்லாம் எப்படி சிங்க் ஆகுதுன்ட்டு காமிக்கிறது தான் இந்த மூவியோட ஒரு கான்செப்டாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். காஞ்சூரிங் சீரியஸ் லவ்வர்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காதுங்க. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஒரு நம்மளே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு இது நல்லா ஒர்க் ஆகுது. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சம்திங் ஏதோ ஒன்று எனக்கு லைட்டாக மிஸ் ஆகுது. எனக்கு எக்ஸாக்டாக அது மீன் பண்ண தெரில. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இது டீசெண்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வாட்ச் பண்ணுங்கள். அது இன்னுமே பெட்டர் ஒரு விஷன் கிடைக்கும். ஸோ அதுதான், மூவி நல்லா இருக்குது. ரேட்டிங் வந்து ஒரு 3.3 வந்து கொடுக்கலாம் அவுட் ஆஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.